வெல்கம் டு மில்கிஸ் கிச்சன். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாங்க. நாம் இப்போ ஹோட்டல் டேஸ்ட்டில் ரசம் எப்படி வீட்டில் செய்யறது, ரசப்பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ரசப்பொடி செய்ய தேவையான பொருட்கள்: துவரம் பருப்பு 1 கப்பு எடுத்துக்கிட்டேங்க, மிளகு 50 கிராம், ஜீரகம் 50 கிராம், காஞ்ச மிளகாய் நீட்டு மிளகாய் 50 கிராம், கட்டி பெருங்காயம் 1 பீஸ் எடுத்துக்கங்க, கல்லுப்பு 1 ஸ்பூன், தனியா 50 கிராம் எடுத்துக்கங்க. ஒரு அடுப்பில் கடாயை வச்சுக்கங்க. கடாய் நல்லா காஞ்சதும் மிளகை ஃபஸ்ட்டு வறுத்துக்கிட்டேங்க. நல்லா வறுத்து எடுத்துடுங்க, வாசனை வர வரைக்கும். எந்த எண்ணெய் எதுவும் அப்ளை பண்ணாதீங்க, வெறும் கடாயில் ட்ரையாகவே வருங்க. ஜீரகத்தை போட்டுக்கங்க, நல்லா வறுத்து விடுங்க. ஜீரகத்தை எல்லாம் வறுக்கும் போது நல்ல வாசனை வரும், அதுதான் இதோட மெத்தடு. துவரம் பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. இந்த ரசப்பொடி 1 மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. உங்களுக்கு அதிக அளவு வேணும்னா இன்னும் கொஞ்சம் பொருள்களை இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. மிஷின்லேயும் கொடுத்து அரைச்சிடலாம், மிளகாய் மிஷின்லேயே அரைச்சி தருவாங்க. வரமிளகாவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. இதுவும் நல்ல வாசனை வருது. கடையில் வாங்குகிற பொடியை விட இதை மாதிரி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோம்மேட் ரசப்பொடி ஹோட்டல் ஸ்டைல்லையே இது இருக்கும். வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசம் வச்சா வீடே மணக்கும். கட்டி பெருங்காயத்தை இது மாதிரி பொரித்து எடுத்துக்கிட்டேங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகாய் பெருங்காயம் போட்டுக்கிட்டேன். மற்ற பொருள்களையும் கலந்து சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா ஆற வச்சு போடுங்க, சூடாக போட வேணாம், பிளேடு கெட்டுடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேங்க. ரசம் நல்லா கொதிக்கும் போது 1 ஸ்பூன் போடுங்க, போட்டு இறக்குங்க. நல்லா இருக்கும் வாசனை. குழந்தைங்களுக்கும் இந்த ரசம் கொடுக்கலாம், ஏன்னா துவரம் பருப்புலாம் போட்டிருக்கிறதால ரொம்ப காரம் இருக்காது. டேஸ்டான ரசப்பொடி செஞ்சிட்டேங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.